நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக விசிகவுடன் திமுக நாளை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஷெலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெலினா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. திமுக விசிக இடையே நாளை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது கடந்த 12ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. அதற்கு பிறகாக 2 முறை விசிக திமுகவுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவதாக தெரிவித்திருந்த நிலையில் கடந்த சனிக்கிழமையும் கூட இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவதாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் உயர்மட்ட குழு ஆலோசனைக்கு பிறகாக பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. குறிப்பாக முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் நேற்று தெரிவித்திருந்தார்கள். அதன்படி இன்று அல்லது நாளைக்குள்ளாக முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேசிய பிறகாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாளை காலை வர இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த முறை 3 தொகுதிகளாக வழங்க வேண்டும். அதிலும் குறிப்பாக 2 தொகுதி தனித்தொகுதியாகவும் 1 தொகுதி பொது தொகுதி என 3 தொகுதிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விசிக சார்பில் வைத்திருந்தார்கள். முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் 6 தொகுதிகளை விருப்ப தொகுதிகளாக வழங்கியிருந்தார்கள். அதில் 4 தனி தொகுதியும் 3 பொது தொகுதி என 6 தொகுதிகள் வழங்கப்பட்டு அதில் 3 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது 3 தொகுதிகளை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். திமுகவை பொறுத்தவரையிலும் 2 தொகுதிகள் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த அதே 2 தொகுதிகளை வழங்குவதற்காக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த இழுபறி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மேலும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாளை விசிக வர இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக சார்பிலும் அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இறுதி கட்டத்தை எட்டுமா, தொகுதி பங்கீடு தொடர்பான கையெழுத்தாகுமா என்பது தொடர்பான இறுதி என்பது நாளை பேச்சுவார்த்தைக்கு வந்த பிறகுதான் தெரிய வரும். இன்றும் விசிகாவில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்திய பிறகாக நாளை நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பிறகாக கையெழுத்து ஒப்பந்தம் என்பது இடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.